ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பக்கோடா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கப் முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா போடுறதுனால காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்தா கடல மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம பக்கோடா செய்யும் போது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. பாருங்கள், நம்மளோட பக்கோடா இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.